ஐயோ கடவுளே, இந்த சாமியார் வேற என் மண்டையில இடிய தூக்கி போட்டுட்டாரே. எனக்கு என்ன செய்யறதுனே தெரியலையே. என் புள்ள காவியாவுக்கு அந்த நிலைமை. கவலைப்படாதீங்க ராணியக்கா, அதான் சாமியார் சீக்கிரத்துல பிரச்சனை எல்லாம் சரியாயிடும்னு சொல்லிட்டாங்களே. இந்த பொண்ணு, அந்த சாமியார் சொன்னார்ல காவியாவுக்கு கரகம் இருக்குன்னு, பேசாம இந்த வீட்டை சுத்தி ஒரு கயிறை போட்டு கட்டிட்டா கரகம் எப்படி வெளியே போவோம்? உள்ளேயே மாட்டிக்கூடல, நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஏன் சின்ன பொண்ணு இப்ப என்ன அடிச்சா? நான் நல்லது தானே சொன்னேன். அறிவு கட்ட நாலு முடி, கயிறை போட்டா கரகம் தாண்டி போயிடாதா? வீட்டை சுத்தி வலைய போடணும், அப்பந்தான் கரகம் அதுல மாட்டிக்கிடும். அப்பந்தான் அந்த கரகம் என்னன்னே நம்மளால கண்டுபிடிக்க முடியும். இதுவோட தெரியாம கயிறை போடு மயிரை போடு. இந்த ஜாதகம் ஜோசியம் இதுக்கு மேல எனக்கு அவ்வளவா நம்பிக்கை இல்லக்கா. ஏதோ என் கெட்ட நேரம், எனக்கு குழந்தை இல்லாம இருக்கு. அப்படிலாம் சொல்லக்கூடாது காவியம்மா. அவர் நம்ம மூஞ்சிய பார்த்த உடனே சொல்லிட்டாரு நமக்கு என்ன பிரச்சனைன்னு. அப்புறம் உன் கையை பார்த்து உனக்கு என்னென்ன பிரச்சனைன்னு அக்கா சொல்றாரு. அப்படிப்பட்ட சாமியாரெல்லாம் நம்ம குறை சொல்லக்கூடாது காவியா. ஆமா காவியா, உனக்கு யாராச்சும் கெடுதல் பண்ணுவான்னு நினைக்கிறியா? இல்லக்கா, எனக்கு அப்படிலாம் யாருமே இங்க இல்ல. காவியா, உன் வீட்டுக்காரரு உன் மாமியார்லாம் எப்படிமா? அக்கா, எங்க வீட்டுக்காரெல்லாம் அப்படி சொல்லாதீங்க. அவரெல்லாம் நல்ல தங்கம். எங்க மாமியார் குழந்தை இல்லைன்னு திட்டுவாங்க தான், கொடுமைப்படுத்துவாங்கன்னா. ஆனா அவங்க இப்படிலாம் எனக்கு குழந்தை இருக்க கூடாதுன்னு ஒரு நாளும் நினைக்க மாட்டாங்கக்கா. இந்த வருமா காவியா, தங்கம் வைரனிலாம் யாருக்கும் இந்த காலத்துல முத்திரை கொடுக்க முடியாது. அந்த தங்கத்திலேயே கொஞ்சம் கலப்படம் இருக்கும், செம்பு. அதனால எதையுமே முழுசா நம்பக்கூடாது, எல்லாத்தையும் ஆராய்ஞ்சு பார்க்கணும். என்ன காவியா? எனக்குமே காவியா, உங்க மாமியார் ஏதாச்சும் உனக்கு பண்ணுமோண்டமா எனக்கும் கொஞ்சம் தோணுது. அம்மா, அவங்க அப்படிப்பட்டவங்க கிடையாதுமா. சரி விடுங்க, ஏன் உங்களுக்குள்ளேயே சண்டை போட்டுட்டு இருக்கீங்க? அதான் அந்த சாமியார் தெளிவா சொல்லிட்டார்ல, அந்த துரோகி சீக்கிரமா கண்ணில் படுவான்னு. என்னம்மா, எல்லாரும் கோயில் போயிட்டு வந்துட்டீங்களா? அக்காவுக்கு ஜாதகம் பார்த்தீங்களா? சாமியார் என்ன சொன்னாரு? சிங்கிளா இல்ல டபுள் குழந்தையா? என்னம்மா, நான் பாட்டு கேட்டுக்கிட்டு இருக்கேன், பதிலே பேசாம எதையோ பறி கொடுத்த மாதிரி எல்லாரும் இருக்கீங்க. அங்க என்னதான் நடந்துச்சு? வாய மூடு கழுத. நானே போயிட்டு வந்து இப்படி அக்காவுக்கு ஆயிட்டேன்னு கவலையில இருக்கேன். இவ நேரங்காலம் தெரியாம பேசிட்டா. இவ அப்படி நான் என்ன கட்டிட்டேன்? அம்மா இந்த கோவப்படுறாங்க. அங்க என்னதான் நடந்துச்சு? காவியா, காவியாமா. காவியா, உன் மாப்பிள்ள வர்றார் போல இருக்கு. என்னம்மா காவியா, ஏன் அழுறா? என்னாச்சு உனக்கு? என்னங்க, நமக்கு குழந்தை குழந்தை என்னாச்சு காவியா? நமக்கு குழந்தை பிறக்காது நீ ஜோசியர் சொல்லிட்டாரா? ஏன் ஆதி மாமா, அக்கா என்ன சொல்ல வரான்னு இவள கேட்காம ஏன் அப்படி மூஞ்சில அடிச்சால சொல்றீங்க? அக்கா சொல்ல வரதான் காது கொடுத்து கேளுங்களேன். என்ன சோனி, அக்கா அழுததை பார்த்து ஒருவேளை ஜோசியர் அப்படி சொல்லியிருப்பாரோன்னு நானே நினைச்சிட்டேம்மா. இந்த பாருங்க தம்பி, சோசியர் என்ன சொன்னார்னா அவளுக்கு இப்பெல்லாம் 2 குழந்தை இருக்கணுமா காவியாவுக்கு. அவள் ஜாதகப்படி யாரோ செஞ்ச சூழ்ச்சி அந்த பொண்ணுக்கு குழந்தை இல்லாமல் போச்சு. அது யாருன்னு தான் தெரியல. தெரிஞ்சிச்சுன்னா அப்புறம் தான் இருக்கு அவங்களுக்கு. என்னது? என் பொண்டாட்டிக்கு சூழ்ச்சி செய்யறாங்களா? அது யாரா இருந்தாலும் நான் விட மாட்டேன். என் பொண்டாட்டி முகத்தை பார்த்துமா அவளுக்கு சூழ்ச்சி செய்ய மனசு வருது? ஏன் அக்கா இவ்வளவு பதட்டப்படுறாங்க? இல்ல மாப்பிள்ள, யாரோ என் பிள்ளை குழந்தை உண்டாக கூடாதுன்னு ஏதோ சதி பண்றதாக அந்த சோசியர் சொன்னாரு. எனக்குமே அப்படிதான் தோணுது. அத்தே, என் காவியாவுக்கு அப்படி யார் பண்ண போறா? நான் இருக்கத்தடி என் காவியாவுக்கு எதுவும் பண்ண விடுவேனா? யாராச்சும் எதுவும் செய்ய முடியுமா? எல்லாமே நான் தான் செய்வேன். என்ன மாமா சொல்றீங்க? இல்ல, நான் அவளை நல்லா பாதுகாத்துக்கிடுவேன். என்ன மீறி என் பொண்டாட்டியை யார் எதுவும் செய்ய முடியும்னு சொல்ல வந்தேன். ஓ, அப்படி சொன்னீங்களா? எனக்கு வேற மாதிரி காதுல விழுந்துச்சு. சோனிக்கு நம்ம மேல கொஞ்சம் டவுட் வந்துட்டுன்னு நினைக்கிறேன். நம்ம என்ன பேசுறோன்னு கூர்ந்து பார்க்கா. நம்ம அவகிட்ட டவுட் வராத அளவுக்கு தான் நம்ம நடந்துக்கிடணும். நீங்க கவலைப்படாதுங்க ஆதி தம்பி, உங்க 2 பேரும் நல்ல மனசுக்கு எல்லாமே நல்லபடியா நடக்கும். அந்த இடையில கடந்து யாரு சூழ்ச்சி செய்யறாங்களோ அவங்க சீக்கிரத்துல மாட்டிக்கிடுவாங்க. சரி ராணியக்கா, நான் கிளம்புறேன். என் மாமியா கிளவி வேற கத்திட்டு கிடக்கும். ரொம்ப நன்றி சின்ன பொண்ணு. என் கூட வந்து என் பொண்ணை கோயிலுக்கு இட்டுட்டு போய் இப்போ அழைச்சிட்டு வந்ததுக்கு ரொம்ப நன்றி சின்ன பொண்ணு. பரவாயில்ல ராணியக்கா. சரி, நாள் முடி கிளம்புவோமா? ஏ சின்ன பொண்ணு,
நீங்கள் வரமுச்சில் என்ன சொன்னா? காவியா வெளிநாட்டுலேருந்து வந்திருக்கா, நிறைய பொருள் கொண்டு வந்திருப்பா, வாங்கிட்டு போகலான்னு சொல்லி தானே கூப்பிட்டு வந்தா. இப்போ ஒன்றுமே வாங்காமல் இருந்தாலும் கிளம்புமான்னு கேட்கா. தூ 4 முடி, வெக்கமா இல்லையா? இவங்களே கஷ்டத்தில் இருக்க முச்சில் வெளிநாட்டு பொருளாம். வாயை மூடிட்டு வரீங்களா இல்லை இங்கேயே உட்காந்து வாங்கிட்டு வாங்க, நாங்கள் வேணா கிளம்புறோம். ஆமாம், இவளுக்கு மட்டும் சிலிப்பிட்டு பெருவாளுங்களாம், நாங்கள் உட்காந்து அசிங்கப்படணுமா? நானும் வாரேன். சரி காவியா அழாத காவியா, நீ அழுதா என்னால தாங்க முடியாது காவியா. நான் இருக்க தட்டி உன்னை யாரும் எதுவும் பண்ண முடியாது காவியா. உனக்கு துணையா நான் எப்பவுமே இருப்பேன் காவியா. அழாத காவியா. இல்லைங்க, நமக்கு குழந்தை பாக்கியம் யாராலேயோ தடைப்பட்டு போகுதுன்னு நினைக்க முச்சுல கவலையா இருக்குதுங்க. நம்ம யாருக்கு என்ன பாவம் செஞ்சோம்? யார் இப்படி நம்ம வாழ்க்கையில குறுக்க நிக்கிறா? யாருன்னே தெரியலையேங்க. அது யாரும் இல்லடி, நான் தாண்டி. உனக்கு குழந்தை உண்டாயிட்டா சந்தியா எனக்கு எப்படி கிடைப்பா? அதுக்கு தாண்டி உனக்கு குழந்தை உண்டாகாம நான் பார்த்துக்கிட்டே இருக்கிறேன்டி. மாத்திரை அப்பப்பவும் போட்டு உன்னை குழந்தைய களைச்சிக்கிட்டே இருக்கிறேன்டி. இதை வேற நீங்க கண்டுபிடிக்க போறீங்களோ? எப்படி கண்டுபிடிக்கிறேன்னு பாப்போண்டி. நீ அழாத காவியம்மா, எல்லாம் அந்த சாமி பார்த்துக்கிடும். அந்த சாமி எப்படியாச்சும் நமக்கு நல்ல வழியை காமிக்கும். மாப்பிள்ள காவியாவை கூப்பிட்டு போய் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்க வைங்க. அவ அப்போதுமே இருந்து அழுதுகிட்டே இருக்கிறா. அம்மா, எனக்கு ரொம்ப பசிக்குது. எனக்கு நாளைக்கு எக்ஸாம், நான் படிச்சிட்டு இருக்கேன். சமைச்ச உடனே என்ன கூப்பிடு. சரி போய் படி, நான் கூப்பிடுறேன். ஆதி மாமா, நடு வீட்ல இருந்து அக்காவை சமாதானப்படுத்தினா அக்கா எப்படி சமாதானம் ஆவா? அவளை ரூம்ல கூட்டு போய் உங்க பாணியில அவளை சமாதானப்படுத்துங்க, அப்பதான் அக்கா சமாதானம் ஆவா. போடி, இவ வேற ஒருத்தி. நடத்துங்க உங்க ரொமாட்டிக்க ரூம்ல போய். நான் கிளம்புறேன்.